ஹலோ மக்களே, வெல்கம் டு தி எவர்கிரீன் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் தான். இந்த கத்திரிக்காய் வறுவல்னு சொல்லலாம், இல்லை எண்ணெய் கத்திரிக்காய்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா கத்திரிக்காய் வதக்கல்னு சொல்லலாம். என்ன பேர்னாலும் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இதோட டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருக்கும். கத்திரிக்காய் ரொம்ப பிடிச்சி விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இது உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், ஈஸியாக செஞ்சிடலாம், சீக்கிரம் செஞ்சிடலாம். நீங்கள் கத்திரிக்காயை வெட்டி மட்டும் எடுத்து வச்சுட்டிங்கன்னா போதும், சீக்கிரமாக செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ அந்த கத்திரிக்காய் வறுவல் செய்கிறதுக்கு கத்திரிக்காய் பாருங்கள், இந்த சைஸில் வச்சு வெட்டிக்கேன், க்யூபாக வெட்டியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீல வாக்கில் கூட வெட்டிக்கலாம். இது வெட்டுறது பிரச்சனை இல்லை, சில எப்படி வேணாலும் நீங்கள் வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து அடுப்பில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இது நம்ம எண்ணெயில் தான் நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே விட்டுக்கோங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அதோட டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் ஹீட் ஆனோடனே நம்ம இப்போ எண்ணெய் போட போகிறோன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு நம்ம எப்போவுமே தாளிப்பம்ல வழக்கமாக அந்த போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே நம்ம சின்ன வெங்காயமோ இல்லை பெரிய வெங்காயமோ ஏதோ ஒன்று கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் வெட்டி வச்சுக்கோங்க. அதையும் இப்போ இந்த கடுகு பொரிஞ்சோடனே அதில் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக எண்ணெயில் கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். வதங்கினோடனே நம்ம வெட்டி வச்ச கத்திரிக்காயெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினோடனே கத்திரிக்காயை எடுத்து நம்ம அதில் சேர்த்து விட்டுடலாம். கத்திரிக்காயோட டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் பிடிச்சி சாப்பிட்றவங்களுக்கு கத்திரிக்காய் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கத்திரிக்காயை அதில் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு இதவே நீங்கள் ஒரு 5 நிமிஷமாவது நல்லா எண்ணெயிலேயே வதக்குங்க. ஃபஸ்ட்டே நல்லா வதக்கும் போது அந்த கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல்லாம் கொஞ்சம் போயிடும். அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நல்லா எண்ணெயிலே நீங்கள் வதக்குனிங்கன்னா கத்திரிக்காயோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல எண்ணெயில் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிடுங்க. இது ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் இதை நல்லா அப்படி கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. எண்ணெயிலே நல்லா பரட்டி விடணும். அது பரட்டும் போதே அது நல்லா கொஞ்சம் ஓரளவு நல்லா இந்த கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் மாறி வரும். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். எதுவும் பிடிச்சாலும் சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க. இந்த மாதிரி புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு பிரோஜனமாக இருக்கிற வீடியோஸ் போடுறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ கத்திரிக்காய் நல்ல எண்ணெயில் வதங்கிருச்சு. இப்போ பாருங்கள், அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் வேறு என்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு சின்ன ஸ்பூனில் தான் வத்தப்பொடி சேர்க்குறேன். அதில் நான் இப்போ ஒரு 3 கரண்டி போட்டுக்கிட்டேன். இது 1/2 கிலோ கத்திரிக்காய், நான் இதுக்கு ஒரு 3 கரண்டி போட்டுக்கிட்டேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் சேர்ப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இந்த மாதிரி கத்திரிக்காய் வதக்கி செய்கிறேன். நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி செய்வீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் எதுவும் கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் அதை திருத்திக்க முடியும். ஓகேவா? வத்தப்பொடி சேர்த்துட்டு அந்த வத்தப்பொடியையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அதையும் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்கள். அதில் உள்ள அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அந்த வத்தப்பொடி சேர்த்த உடனே இது பண்ணாமல் கொஞ்சம் நேரம் நல்ல எண்ணெயில் ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுட்டே இருங்க. அது ஒரு 2 செகண்டாவது பண்ணுங்கள் கண்டினியூவாக. பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்தா போதும், ரொம்பலாம் தெளிச்சிட வேண்டாம். ஓரளவு அது எண்ணெயிலே கத்திரிக்காய் வெந்துடும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ்க்காண்டி நம்ம லைட்டாக, இல்லைனா ரொம்ப கிறிஸ்பியாக மாறிடக்கூடாதுல்ல, அதுக்காண்டி தான் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக
தண்ணி வந்து கையில் எடுத்து ஒரு கையும் உங்களுக்கு கத்திரிக்காயோட அளவை பொறுத்து நீங்கள் தண்ணி வந்து இப்படி தெளித்து விடுங்க. சும்மா ஒரு கையோ ஒரு 2 கையிலையோ கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அந்த மாதிரி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக விடலாம். தண்ணி தெளித்த பிறகும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தண்ணியும் லைட்டாக நல்லா ஒரு லேசாக ஒரு கொதி வர அளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா, நல்லா அந்த தண்ணி கொதிக்குதான்னு பார்த்துட்டு அடுப்பு சிம் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷமோ இல்லை, கத்திரிக்காய் ஏற்கனவே எண்ணெயில் வெந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி அது இன்னும் எவ்வளோ வேகணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி டைம் வச்சு அதை வேக வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டு 5 நிமிஷமோ 2 நிமிஷமோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைமிங் வச்சுக்கோங்க. அந்த இடையில அதை திறந்து ஒரு நல்ல ஒரு பரட்டி விட்டுருங்க. அதை நீங்கள் எவ்வளோ டைமிங் வைக்கிறீங்களோ அந்த டைமிங்க்கு இடையில ஒரு டைமிங் திறந்து இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒன்று போல் நல்லா அந்த மசாலாலாம் கத்திரிக்காயில் பிடிச்சி நல்லா ஒன்று போல் வேகும். அதுக்காண்டி தான் அந்த மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. பரட்டி விட்டுட்டு திரும்பி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மூடி போட்டு இன்னும் ஒரு 2 செகண்டோ இல்லை உங்களுக்கு எவ்வளோ டைமோ அந்த டைம் அளவுக்கு நீங்கள் இப்போ திருப்பியும் மூடி போட்டு வேக விட்டுருங்க. இப்போ கிளறி விட்டு ஒரு செகண்ட்ஸ் ஆகிட்டு மறுபடியும் மூடி போட்டு நான் வேக வச்சு இப்போ ஒரு செகண்ட் ஆகிட்டு இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா கத்திரிக்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதோட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு கருவேப்பிலை மட்டும் சேர்த்து விட்டுக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு அந்த கருவேப்பிலையோட வாசமும் அதில் நல்லா இதாகிடும். அவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், லெமன் சாதம் இல்லை வேறு எதுக்குனாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி போட்டால் கூட இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், உண்மையிலே நல்லா சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ நம்ம வந்து இந்த கத்திரிக்காயை வந்து இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். உண்மையிலேயே கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி